ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லிமிட்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 29.3 பார்க்க போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவாலுவேட் த ஃபாலோயிங் லிமிட்ஸ்னு கொடுத்து லிமிட் x டென்ஸ் டு -5 2x ஸ்கொயர் ப்ளஸ் 9x minus 5 டிவைடட் பை x ப்ளஸ் 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு லிமிட்டில் x இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக -5 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா, இங்கே எக்ஸ் டென்ஸ் டு -5 தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் எக்ஸ் டென்ஸ் டு -5ங்கிற வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -5 2x square plus 9x minus 5 by x plus 5 is equal to 2 into -5 the whole square plus 9 into -5 plus -5 divided by -5 plus 5. Numerator solve பண்ணுறப்ப 2 5s are 10, 5 10s are 50. என்ன 50 ப்ளஸ் 50 வருது. 9 5s are 45, -45 -5 ஆட் பண்ணுறப்ப -50 வரும். டினாமினேட்டரில் -5 + 5 இருக்குது. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0/0ன்னு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். பை யூஸிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -5 2x square plus 9x minus 5 divided by x plus 5 is equal to limit x tends to -5 இருக்கா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக இந்த 2வையும் 5 இந்த 5வையும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு -10 கிடைக்குது. -10 -10 வந்து நடுவில் வந்து 9 இருக்குது. எப்போ 9 கிடைக்கும்? 10 9s are 9, 10 1s are 10. இந்த 10ஐயும் 1ஐயும் சப்ராக்ட் பண்ணுறப்ப 9 கிடைக்கும். இந்த 10ஐயும் 1ஐயும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நடுவில் இருக்கிற 9 கிடச்சிரும். முன்னாடி வந்து இங்கே 2 இருக்கிற காரணத்தினால /2/2ன்னு சொல்லி ரெண்டு இடத்துலையும் போட்டுருவேன். இப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 2 is 2, 5 2s are 10. நெக்ஸ்ட் இங்கே ஆன்சர் என்ன வந்துடும்? 5x plus 2 into 2x minus 1 divided by x plus 5. இது வந்து நிற்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாற்றி எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே 1 இருக்கு இல்லையா, அப்போ x plus 5 வரும். x plus 5 into 2x minus 1 போட்டு பெரிய டிவைட் போட்டு x plus 5 வரும். இந்த x plus 5 கேன்சல் ஆகி நமக்கு 2x plus 1 மட்டும் லிமிட்டில் வந்து நிற்கும். அப்போ இங்கே எழுதுகிறப்ப லிமிட் x tends to -5 into 2x minus 1. இந்த -5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 into -5 plus 1. இதை சால்வ் பண்ணால் -10 plus 1. இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர்
11. அப்போ கொடுத்துருக்க லிமிட்டுக்கு வேல்யூ வந்து -11. கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் x tends to 3 x square minus 4x plus 3 by x square minus 2x minus 3 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு பதில் 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன் எக்ஸுக்கு பதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா இங்கே x tends to 3 கொடுத்துருக்காங்க, அதனால எக்ஸுக்கு பதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிடுறேன். லிமிட் x tends to 3 x square minus 4x plus 3 divided by x square minus 2x minus 3 is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன வரும்? 3 square minus 4 into 3 plus 3 divided by 3 square minus 2 into 3 plus minus 3. இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3 3s are 9, 9 plus 3 12, 4 3s are 12, 12 minus 12 வரும். டினாமினேட்டரில் 3 3s are 9, 9 minus 3 6, 2 3s are 6, 6 minus 6 வரும். இதை சால்வ் பண்ணால் 0/0. இதுவும் இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இருக்குது, அதனால் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பை யூஸிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துடலாம். லிமிட் x tends to 3 x square minus 4x plus 3 divided by x square minus 2x minus 3 is equal to இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நியூமரேட்டர் இருக்க இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க, இது ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஃபேக்டரைஸ் பண்ண என்ன போகிறோம்? 3 1s are 3, -3 -1 போட்டிங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த -4 ஆன்சர் கிடச்சிரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ +3ன்ற ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இங்கே நியூமரேட்டர் என்ன வரும்னா x minus 3 x minus 1 இது வந்துடும். பெரிய டிவைட் போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நியூமரேட்டர் முடிச்சிட்டோமா, நெக்ஸ்ட் டினாமினேட்டர் இந்த ஸ்டெப் பார்க்கலாம். டினாமினேட்டரில் உங்களுக்கு -3 வந்து ஆன்சராக கிடைக்கணும். -3 ஆன்சராக கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? 3 1s are -3 + 1 பண்ணுறேன். -3 + 1 சால்வ் பண்ணால் எனக்கு -2 கிடச்சிரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப -3 ஆன்சராக கிடச்சிரும். டினாமினேட்டரில் என்ன ஆன்சர் வருது? x -3 into x plus 1 இது வந்திருக்கு. லிமிட் இங்கே எழுத மறந்துட்டு பாருங்க, லிமிட் எழுதிடுறேன். is equal to limit x tends to x tends to 3 x minus 3 கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா லிமிட் x tends to 3 x minus 1 divided by x plus 1 இது வந்து ஆன்சராக வந்து நிற்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 3 minus 1 by 3 plus 1 இருக்கும். இதை 3 minus 1 சால்வ் பண்ணால் 2, 3 plus 1 சால்வ் பண்ணால் 4. இதே சால்வ் பண்ணுறப்ப 1 2 is 2, 2 2s are 4 வரும். 1/2 ஃபைனல் ஆன்சராக வந்து நிற்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் x tends to 3 x power 4 minus 81 divided by x square minus 9 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் x tends to 3 x power 4 minus 81 by x square minus 9 is equal to ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 3 power 4 minus 81 by 3 square minus 9 வரும். இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணுறப்ப 3 3s are 9 3s are
27, 27 3s are 81. 81 minus 81 divided by 3 3s are 9 minus 9. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 0/0. இது indeterminate ஃபார்மில் இருக்குது. அதனால் by using factorization we are going to solve the sum. Factorization method. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். லிமிட் x tends to 3 x power 4 minus 81 by x square minus 9 is equal to x power 4 நான் x square the whole square எழுத போகிறேன். ஏன்னா x square the whole square இதை சால்வ் பண்ணால் x power 4 தான் கிடைக்கும். லிமிட்டை இங்கே ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஓகே மைனஸ் 81 வந்து 9 9s are 81. இந்த x power 4 நான் x square the whole square எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து x power 4 முடிச்சதுக்கப்புறம் 81 9 9s are 81 9 ஸ்கொயர் எழுதினா இல்லையா 9 ஸ்கொயர் டிவைடட் பை நெக்ஸ்ட் x ஸ்கொயர் மைனஸ் 9 இதை வந்து அப்படியே எடுத்து எழுத போகிறோம். இதை அப்படியே எடுத்து எழுதுகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா x ஸ்கொயர் மைனஸ் 9 கிடைக்கும். இந்த நியூமரேட்டரில் இருக்கிற x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்னால இருக்குது. இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b கிடைக்கும். அதே மாதிரி இந்த லிமிட்டை வச்சு சப்ஸ்டிட் பண்ணுறப்ப லிமிட் x tends to 3 a ப்ளஸ் பிக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் x ஸ்கொயர் ப்ளஸ் 9 போடுறேன். a மைனஸ் பிக்கு பதிலாக x ஸ்கொயர் மைனஸ் 9 போடுறேன். டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 9. இந்த x ஸ்கொயர் மைனஸ் 9 இந்த x ஸ்கொயர் மைனஸ் 9 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து லிமிட்டில் வந்து நமக்கு 3 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 9 3 3s are 9 9 ப்ளஸ் 9 18. இந்த கொஷினுக்கு ஆன்சர் 18. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 போயிடலாம். கொஷின் நம்பர் 4ல் லிமிட் x tends to 2 x cube minus 8 by x square minus 4 கொடுத்துருக்காங்க. லிமிட் x tends to 2ன்னு இருக்கனால நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா எக்ஸ்க்கு பதில் 2 வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்க போகிறேன். அது பண்ணுறப்ப என்ன வரும்னா லிமிட் x tends to 2 x cube minus 8 by x square minus 4 இருக்குது. இதில் எக்ஸ்க்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் 2 cube minus 8 divided by 2 square minus 4 2 2s are 4 4 2s are 8 8 minus 8 டினாமினேட்டரில் 2 2s are 4 4 minus 4 இதை சால்வ் பண்ணால் 0/0 கிடைக்கும். இந்த 0/0 வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இருக்குது. இது இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இருக்கிறதுனால ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ண போகிறேன். பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இதுபடி சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to 2 x cube minus 8 by x square minus 4 is equal to ஃபஸ்ட்டு இந்த x cube மைனஸ் 2 க்யூப்னு இந்த 8 மாற்றிடுறேன். பை டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் இந்த 4 வந்து 2 ஸ்கொயராக மாற்றிடுறேன். இங்கே நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிற முதல் ஃபார்முலா வந்து a cube மைனஸ் b cube. a cube மைனஸ் b cubeக்கு என்ன ஃபார்முலானா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். டினாமினேட்டரை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அந்த ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எனக்கு என்ன வரும்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b வரும். இங்கே லிமிட் போட மறந்துட்டு பாருங்க. லிமிட் போட வந்து எப்பவுமே மறக்கவே கூடாது.
வேல்யூஸ் எடுத்து எழுதுகிறப்ப லிமிட்டை மறக்காமல் எடுத்து எழுதிடுங்க. ஓகே, ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி இந்த 2 ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிடலாம். லிமிட் x tends to 2 x cube minus 2 cube by x square minus 2 square is equal to, இங்கே நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு என்ன வரும், இதை வச்சு நியூமரேட்டர் பண்ணுவோம் இல்லையா, இந்த நியூமரேட்டரை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்ப என்ன வரும், x minus 2 into x square plus 2x plus 2 square வரும். பை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம டினாமினேட்டரில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 கிடைக்கும். அகெயின் இங்கே லிமிட் போடணும், மறந்துடாதீங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2. இந்த எக்ஸ் மைனஸ் 2வும் எக்ஸ் மைனஸ் 2வும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன வந்து நிற்கும் பார்த்தீங்கன்னா, லிமிட் x tends to 2 x square plus 2x plus 4 by x plus 2. இதில் 2 வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, லிமிட் x tends to 2 x square வருதா, 2 square plus 2 into 2 plus 4 divided by 2 plus 2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 12/4. இதை சால்வ் பண்ணுறப்ப 1 4 is 4, 2 4 7 3 4 are 12. உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 3. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5ல வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 1/2 8x cube plus 1 by 2x plus 1 கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் படி நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோன்னா, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1/2 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 1/2 8x cube plus 1 by 2x plus 1 இருக்கு. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும், 8 into 1/2 the whole cube plus 1 by 2 into 1/2 plus 1. இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் மைனஸ் சிம்பிள் மறக்காமல் போட்டுருங்க. பிகாஸ் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 1/2. இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, 8 into 8.1 by minus 8 plus 1 by 2 in 2 by minus 2 plus 1 வரும். minus 2 cancel ஆகிடும், minus 8 cancel ஆகிடும். நெக்ஸ்ட் -1 plus 1 by -1 plus 1 இருக்கும். இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு 0/0 கிடைக்கிது. 0/0 வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், அதனால் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட், பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 1/2 8x cube plus 1 by 2x plus 1. இதை ஃபேக்டரைசேஷன் மெத்தடை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 1/2 இந்த 8 வந்து நம்ம 2 கியூபாக மாற்றிக்கிறோம். அப்போ 2 cube into x cube-னா 2x the whole cube. 2x the whole cube plus 1 divided by 2x plus 1. இது 1 வந்து நம்ம 1 cube சொல்லி எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த நியூமரேட்டரில் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும்னு தோணுதுன்னா, a cube plus b cube ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a cube plus b cube is equal to a plus b into a square plus ab plus b square minus ab.
இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லிமிட் x tends to -1/2 8x cube plus 1 by 2x plus 1 இப்படி இருக்கு இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த நியூமரேட்டரில் அப்ளை பண்ணிடலாம். நியூமரேட்டரில் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 2x plus 1 into 2x the whole square plus 1 square plus 2x into 1 இது வந்துடும். பெரிய டிவைட் போட்டு 2x plus 1 போட்டுருவீங்க. 2x plus 1 2x plus 1 கேன்சல் ஆயிடும். அண்ட் அகெயின் இங்கே லிமிட் போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட்டையும் இங்கே போட்டுருங்க. லிமிட் x tends to -1/2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன வரும்னா -1/2 the whole square plus 1 plus 2 into -1/2 வரும். இதை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 வரும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இங்கே 2/4 இருக்கும் ப்ளஸ் 1 இங்கே -1 இருக்கும். இங்கே +1 வந்துடும். இதை சால்வ் பண்ணுறப்ப 1 2 is 2 2 2s are 4 நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 3. இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம்.